தமிழ் சினிமாவின் இசை ஜாம்பவான், குறிப்பாக தென்னிந்திய சினிமாவில் கோலோச்சிட்டு இருக்கிற ஐயா இளையராஜா அவர்களுடைய செல்வ மகள் பவிதாரணி கல்லீரல் புற்றுநோயால் கடந்த 5 மாத காலமாக அவதிப்பட்டு இலங்கையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க. நேற்று திடீர்னு அவங்க காலமாயிட்டாங்க. இலங்கைக்கு இசை கச்சேரிக்காக சென்றிருந்த ஐயா இளையராஜா அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் உயிரற்று கிடக்கிற அந்த பூத உடலை பார்த்து கதறி எழுதியிருக்கிறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தன்னுடைய அக்காவை சந்திப்பதற்காக இலங்கைக்கு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. அநேகமாக இன்றைக்கி அவங்களுடைய பூத உடல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதா இருக்குது. பவதாரிணி அவர்கள் ராசையா படத்தில் தான் தன்னுடைய முதல் பாடல் மூலிமா அறிமுகமானாங்க. தொடர்ந்து பல படங்களுக்கு பாடினாலும் பாரதி படத்தில் அவங்க பாடின ஒரு பாட்டுக்கு தேசிய அவார்டு கிடச்சிது. அதில் ஐயா இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மனைவி இல்லாத, தாய் இல்லாத ஐயா இளையராஜாவுக்கு மகள் தாயாக திகழ்ந்ததுன்னு சொன்னால் அதில் மாற்று கருத்து இல்லை. மகள் மீது ஐயா அவர்கள் ரொம்ப பாசத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாச மகள் இன்றைக்கி காலமாக இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கை நடந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு ஆழ் மனசில் இருந்ததுண்டு. அதெல்லாம் காமிச்சிக்காமல் கலை வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் அந்த ஆன்ம சாந்தி அடையிறதுக்கும் ஐயா இளையராஜா அவர்களுடைய குடும்பம் ஆறுதல் படுறதுக்கும் நாமெல்லாம் பிரார்த்திப்போம் நண்பர்களே.